வணக்கம் நண்பர்களே. புன்னகை மன்னன் ஒரு படம், கமலஹாசனுடைய படம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்போம். அதில் ஒரு டைட்டில் சாங் வரும், ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அப்படின்னு அந்த பாடல் துவங்கும். அதில் இடையில் ஒரு வரி வரும், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏன் உதிர்கின்றது. இது திரைப்படத்திற்கான அந்த திரைப்படத்திற்கான தீம், அந்த மையக்கருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வர்ற ஒரு வரி தான், பாடல் வரி. இது அப்படியே புதுசாக வர்ற அரசியல் கட்சிகளுக்கு, தமிழக அரசியலில் புதுசாக வர்ற அரசியல் கட்சிகளுக்கு சொல்கிறேன். ஏன் சில பூக்கள் மலர்கிறது, சில பூக்கள் உதிர்கிறது? காரணம், அதன் வேர், அந்த மரத்தினுடைய வேர் எப்படியெல்லாம் அந்த மண்ணை பற்றி இருக்கிறது என்பதில் தான் அந்த மரத்தினுடைய காய், கனி, பூ எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கிறதா பொது விஞ்ஞானம், தாவரவியல் விஞ்ஞானம் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது அடிப்படை அந்த கட்டமைப்பு இறுக பிடித்திருக்க வேண்டும். மண்ணோடு மண்ணாக அந்த மண்ணினுடைய சாராம்சத்தை அந்த சத்தை உறிஞ்சி மேலே கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல வேர்கள் பரவி இருக்க வேண்டும், அது மண்ணோடு மண்ணாக கலந்திருக்க வேண்டும், ஆழத்தில் இருக்க வேண்டும். இத்தனையும் இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பு வச்சேன்னா, சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏன் உதிர்கின்றது, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். இப்போ இந்த இதை புதுசாக தமிழக அரசியலுக்கு வர்ற கட்சிகள் நான் சொன்னேன். அந்த புதுசாக வர்ற கட்சின்னா, புதுசாக வந்திருக்கிற கட்சின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சவால்கள் விடுறாங்க. ஐயா, சவால் விடுறதில்ல உங்களுடைய தைரியம் சவால் விடுறதில்ல இல்லை, நீங்கள் எதை நிறைவேற்ற போகிறீங்கன்றதில் இருக்குது. சினிமா வசனங்களை ஒரு மேடை அலங்காரத்தோடு பேசுவது, தான் ஒரு தைரியசாலியாக காட்டிக்கொள்வது, இதெல்லாம் மேடையில் சாத்தியம். வீதியில், களத்தில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நான் அவரை டிஸ்கரேஜ் பண்ணலை, ஆனால் நடிப்பு திரையில் மட்டும் இருக்கட்டும். அரசியல் களத்தில் நடிக்கல ஆரம்பித்தால் சில பூக்கள் ஏன் உதிர்கின்றதுங்கிறது தெரியாமலே போயிடும். நான் சொல்வது யாருக்கு என்பதும் அவருக்கு அது போய் சேரும் என்பதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி